சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள்னு அரசர்கள் ஆள்றப்ப இந்த மாதிரி ரிசர்வேஷன் இல்ல அப்படின்னா அவன் இந்தந்த சாதி இந்தந்த தொழில தான் பண்ணணும்னு அப்பவே இருந்துச்சு. அதெல்லாம் உடைச்சுதான் ரிசர்வேஷன் சமூக நீதியை காக்கிறதுக்காக சமூகத்துல சமநிலை வரணுன்றதுக்காக வந்த விஷயம் தான். இன்னொன்னு பிரிட்டிஷ்காரர் வந்து எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு பதறாரு. அப்படியெல்லாம் இல்ல, எல்லாருக்குமான படிப்பை இல்ல உங்களோட பதற ஏன்டா கூட கூட பேசுற? அறிவில்ல மண்டையில மூளை இல்ல. சமூக நீதி அடிப்படையில தான் நான் இடஒதுக்கீடு வேணாங்கிறேன். இங்க எத்தனை பேர் வந்து சாதியை மறுக்கிறீங்க அப்படின்னா நான் மறுக்கிறேன். எத்தனை பேர் மறுக்கிறீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே சாதியை மறுப்போம் சார். நீங்க சாதியை வந்து இடஒதுக்கீட தனியார்ல கொண்டு வரீங்க, அது அடுத்த கட்டத்துல சாதியா மாறும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். 2000 வருஷமா சாதியை வச்சுதான் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஒரு கிணத்துல விழுந்துட்டான், சாதின்ற கிணத்துல அவன் விழுந்துட்டான். அதுல இருந்து நான் அவனை மீட்டு கொண்டு வரணும். நான் வெளியே நின்னு பார்க்கும்போது அவனை கயிறு கொட்டு கொண்டு வர முடியுதை விட நான் அவனை குதிச்சுதான் நான் அவனை காப்பாற்ற முடியும். அவனை முதல்ல அதுல நான் ஏன் குதிக்கிறேன்னா நானும் அதுல குதிச்சா மட்டும் தான். அதனால இதை சாதியை வச்சுதான் திரும்ப கொண்டு வர முடியுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி சாதியை தவிர்த்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. அவங்க திருப்பி எல்லாரும் சொல்லுவது என்ன அப்படின்னா, தனியார் துறையில ஏன் இடஒதுக்கீடு வேண்டாம்னா முதல் காரணம் மெரிட். யார் அதிகமா மார்க் வாங்கிருக்காங்களோ, யார் அதிக திறமசாலியோ அவர்களை மட்டும் தான் வச்சுக்குவோம் அப்படின்னு. அதுக்கு பதில் இருக்கு சொல்லுங்க. நீங்க வந்து ஏதோ காலேஜுக்கு போகாத படிக்காத ஏதோ ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் நீங்க அந்த இடத்துக்கு எடுத்து அவங்களை உட்கார வைக்கீங்கன்னு நாங்க சொல்ல வரல. உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு குவாலிபிகேஷன் செட் பண்றீங்க, இந்த வேலை செய்யறதுக்கு இந்த தகுதி வேணும்னு செட் பண்றீங்க. அந்த தகுதி உள்ள ஒருத்தர் தான் வரப்போறாரு. தனியார் துறையில என்னவோ அங்க வந்து எல்லாரையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தகுதியின் அடிப்படையில நாங்க என்னவோ நம்பர் 1 வரவங்க தான் எடுக்கணும்ன்ற மாதிரி பெரிய பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் பெருகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மனசுல கை வச்சு சொல்லுங்க. எல்லாருமே எவர் இன்ஃப்ளூயன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேலைக்கு ஐடில இன்ஃப்ளூயன்ஸ்ல போயிட்டு இருக்கிறவங்க போய் நாங்க தகுதியா தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி முழு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இந்த கேள்வியை கடுமையா மறுக்கிறோம். எந்த ஒரு தனியார் இண்டஸ்ட்ரியிலையும் இன்ஃப்ளூயன்ஸ்ல போறேன்னு சொல்றதுல கடுமையா மறுக்கிறோம். நீங்க சொன்னீங்க யுனிவர்சிட்டியில வந்து நாங்க வந்து மார்க் எடுக்காமயே படிக்காமயே வந்துட்டோமான்னு. கேம்பஸ்ல மார்க் எடுத்தேன் 98 மார்க் எடுத்த டாக்டர் நானும் 60 மார்க் எடுத்த நீங்களும் சமமா ஒப்பிடாதீங்க. பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ மத்தவங்க எல்லாம் 99 மார்க் எடுத்தோம், இவங்க என்னமோ 50 மார்க் போற மாதிரி இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. இல்ல சார், ஒரு மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா கூட என்ன, நீங்க ஓபன் கேட்டகரியில போறவங்க 99.9ல போனாங்கன்னா SC/ST ல போறவங்க 95 96ல போவாங்க. 95 100 ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லங்க. அவன் ஒன்னும் திறமை இல்லாம இங்க வரல. நீங்க எப்படி நம்மால் பின்றேன் பாரு. மீண்டும் மீண்டும் ஜாதி பேசுவதாக தான் தோன்றுகிறது. இப்போ அரசு ஃபுல்லா ஜாதி பேசி கெடுத்தோம், இப்ப தனியார் துறையும் ஜாதி பேசி கெடுக்க போறோம். காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. நீர் கொடுக்கிறோம், தனியாருக்கு நிலம் கொடுக்கிறோம், சாலை வசதி கொடுக்கிறோம், மின்சாரம் கொடுக்கிறோம், எல்லாம் எங்களுடைய வரிப்பணம் இருக்கு. தனியார் என்று தனியா யாரும் அப்படி பண்ண முடியாது. ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய சார்பு வாழ்க்கையில தான் அரசு சொல்லுது எல்லா உதவிகளையும் நான் கொடுக்கிறோம். அந்த உரிமை, பங்கு பெறுகிற உரிமையை பகிர்ந்து கொடு. அது முடியாது.